திரு மனுஷ், அதாவது உங்கள் அதிகாரிகள் தானே போகிறாங்க உங்கள் திராவிட ஆட்சின்னு அவர் கூற்றுப்படி பார்த்தா அப்போ பீகாரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் டிஆர்ஓ ஆர்டிஓவான்னு கேட்குற கேள்வி வரும். அப்போது அரசு அதிகாரிகள் அங்கே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தெரிஞ்சவர்கள் தானே, அதே போல் கட்சிகளும் இந்த ஃபார்ம் கொடுத்த உடனே பின்னாடியே போகிறாங்கல்ல, என்ன உங்களுக்கு அச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த அணுகுமுறை, இந்த விதிமுறை ஏன் கரூர் ஸ்டாம்பேர்டு அந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு வந்தபோது இவங்கெல்லாம் ஏன் வாய் மூடி இருந்தாங்க? என்ன அப்போ பார்த்திங்கன்னா ஏன் அப்போ தமிழர்கள் மீது அவ்வளோ பெரிய அவதூறை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தின் வாயிலாகவே அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் இருந்தாலே அவங்க இந்த வழக்கு விசாரணை ஒழுங்காக நடைபெறாது அப்படின்னு சொன்னதை ஆதரித்தவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே பண்ண போகிறாங்க, எல்லாம் நேர்மையாக நடக்கும்ல அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்க கான்ட்ரடிக்ஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு ஸ்டாண்டு, ஒரு நிலைப்பாடு. இப்போ ஏற்கனவே ஜோதிமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் இது பாஜகவுடைய பிரச்சனையா? அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க முடியாதா? திமுக ஆட்சி நடந்தாலும் இங்கே அதிகாரிகள் நேர்மையாக அதையே அப்போ சொல்லலை, அதை தான் நான் கேட்குறேன். அது ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல, அப்போ நாங்கள் தான் எழுத்து பேசணும். இதே விவாதத்தில் நான் தான் அதை பேசினேன். அப்போயே அந்த தமிழ்நாட்டு அதிகாரிகளை பற்றின அந்த உணர்வு அவங்களுக்கு ஏன் வரல? இவங்க காம்ப்ளிமெண்ட்டாக சொல்கிறாங்கன்னே நான் எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு திராவிட மாடல் ஆட்சி அதிகாரிகளுடைய நேர்மை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்போ அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கணும். அப்போ கேட்க முடியாமல் எங்கே போச்சு அந்த யோகிதை தமிழர்கள் மேலே இருக்கக்கூடிய இதை? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதமர் பேசுகிறார் ஏதோ தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் பீகாரிகளை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு. என்ன சான்று இருக்கிறது? எங்காவது யாராவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா? யாராவது அடிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு பிரதமர் வதந்தி பரப்புகிறவராக தமிழர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். சரி, அந்த பிரச்சனையை விடுவோம். இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு தரப்பு, அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு தேர்தல் ஆணையம், இன்னொரு தரப்பு யார்? இதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதில் சந்தேகங்கள் இருக்குன்னு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள். அப்போது இதில் பாஜக எங்கே உள்ளே வர்றாங்க? ஏன் அவங்க ஒரு டிஃபெண்டராக இதுக்குள்ளே வர்றாங்க? ஏன் இவ்வளோ ஆவேசமாக பாஜகவனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் தேர்தல் ஆணையத்தை ஆதரிக்கிறாங்க? இது ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்ம அடிப்படையான கேள்விக்கு வருவோம். ஏன்னா ஒரு வாக்காளர் பட்டியலில் பிரச்சனைகள் நடந்தால் அது எல்லா கட்சியும் தான் பாதிக்கும். ஒரு முறையற்ற ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குன்னா எல்லா கட்சிகளுக்கும் அதை பற்றி கவலை இருக்கணும். அந்த கேள்வி தான் ஜோதிமணியிட்ட வச்சேன். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் சிறப்பாக தான் செயல்படும், நேர்மையாக தான் செயல்படும். இவங்கெல்லாம் வேணுக்குன்னே சொல்கிறாங்க, அரசியலுக்காக சொல்கிறாங்க. இவ்வளவு பேசுகிறீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய லாயராக எதுக்காக பாஜகவும் அதனுடைய ஆதரவாளர்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஏன் களத்தில் இறங்குறாங்க? அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன? இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படணும். இந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு உங்கள் பொறுப்பு இருக்குது. தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார். நீங்கள் எல்லாம் அதை பார்த்தீங்க, நம்ம அதை விவாதித்தோம். அந்த ப்ரெஸ் மீட்டில் எழுப்பப்பட்ட அடிப்படையான எந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்? ஏதாவது முக்கியமான கேள்விக்கெல்லாம் பாஸ் பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் எந்த அடிப்படை, ராகுல் காந்தி எழுப்பினதோ எதிர்கட்சிகள் எழுப்பினதோ எதற்கும் முறையான பதில் கிடையாது. அப்போ இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் வருது, ஏதாவது பதில் வருதா? வேறு எங்கேயுமே எந்த பதிலுமே கிடையாது. ஆனால் பீகாரில் இப்போ தேர்தல் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் சத்தம் போடுங்க, போராடுங்க, உங்களுடைய எந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், நாங்கள் நினச்சதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத தான் நாங்கள் பாசிசம்னு சொல்கிறோம். இதுதான் ஜனநாயக படுகொலைன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்த வாக்காளர் திருத்த பட்டியலுங்கிறது நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு வழக்கமான ப்ராசஸ். அது உங்களுக்கு தெரியும். அதில் பல கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க, தங்களுடைய கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. இப்போ இதை ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் அடிப்படையில் எதிர்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம், ஒரு சுத்தமான வாக்காளர் பட்டியல் வேணுங்கிறத எதிர்க்கவே இல்லை. அதை எந்த பீரியடில் பண்ணுறீங்க? அப்புறம் பண்ணுற ஆளுங்க இதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணாங்க, பீகாரில் எப்படி பண்ணாங்க? இது சார்ந்த ஆதாரபூர்வமான கேள்வி ஒன்றுமே இல்லை. வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை இ காப்பியாக இருந்ததை, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்ததை நீங்கள் ஹார்ட் காப்பியாக மாற்றுறீங்க, அந்த பிடிஎஃபாக போடுறீங்க, என்ன சார்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ கோடிக்கணக்கான வாக்காளர்கள் வச்சு எப்படி என்னவே பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எவ்வளவு நீங்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுறீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் டிஜிட்டல் காப்பியை வைங்க சார், புதுவெளியில். அது ஏற்கனவே இருந்ததை ஏன் நீங்கள் மாற்றினீங்க? பயம். அதே மாதிரி நம்ம நிறைய பேசிட்டோம். எப்படி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க, உண்மையான வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கில். இப்போ என்னென்னா, இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா 2 மாதம் கடும் பருவமழை காலம். இதுக்குள்ளார இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதை ஜோதிமணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி பண்ண போகிறாங்க? ஏன்னா இது முழுக்க எந்த பணிகளும் நடைபெற முடியாத ஒரு காலம் இது, இந்த பருவமழை காலம். அப்போது இதை பண்ணுறதில் ஏன் இந்த அவசரங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான கேள்வி. ஏன் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுங்கள்,
ஏன் இந்த அவசரத்தினோடு நீங்கள் இதை பண்ணுறீங்க? இந்த 12 மாநில தேர்தல்களில் உங்களுக்கு எதிரான முடிவுகள் வரும் அப்படிங்கிற யூகிச்சு நீங்கள் இதை பண்ணுறீங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு வாக்காளனா என்னுடைய வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான கால அவகாசம் எனக்கு கொடுக்கப்படணும். நீங்கள் பக்கமாக, அதாவது இந்த வசூல் ராஜா MBBSல படத்தில் வந்துட்டு ஒரு வசனம் வரும், ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் வந்து பார்த்தோம்னா பக்கமாக ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணி அவனை சாவடிப்பீங்களான்னு கமல் கேட்பார் வந்துட்டு. இது அதோட மோசமாக இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா. நீங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட் ப்ராசஸை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு மக்களுக்கு உரிய கால அவகாசமும் அதற்கான ஒரு முன் தயாரிப்பும் இருக்கா? தமிழ்நாட்டு அதிகாரிகள் பண்ணுங்கிறாங்க இல்லையா? ஒரு அரசு அதை பண்ணுவதற்கான மேன் பவர், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு, திட்டமிடல், இது எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டாமா வந்துட்டு? அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருமாவளவன் உட்பட பலரும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை புறவாசல் வழியாக நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் முடியலை அவங்களால. அப்போ அதை இதன் வழியாக பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா பச்சையாக உங்களுக்கு தெரியுது. இன்னொன்று சார், ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு டீட்டெயில் ஒருத்தருக்கு எதுக்கு? நான் தெரியாமல் கேட்குறேன் வந்துட்டு. முன்னாடி ஒரு ரேஷன் கார்டை வச்சு கொடுப்பாங்க வந்துட்டு, ரேஷன் கார்டை வச்சு கொடுப்பாங்க. இப்போ ஆதார் அட்டை இது பண்ணுறாங்க. ஆதார் அட்டை கொடுக்கறதுலே பல காம்ப்ளிகேஷன். அதில் ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை ஏற்றுப்போங்கிறாங்க, பின்னாடி அதோட சேர்ந்து அனெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல காம்ப்ளிகேஷன் வாங்க மாட்டேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குழப்பங்கிறதே வந்து மக்களை பதிலளிக்க விடாமல் செய்வது. அதாவது நம்ம நாட்டில் வாக்களிக்கக்கூடிய மக்களில் பாதிக்கு மேல் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு பேங்கில் ஒரு பாஸ்புக் எடுக்கிறதுனா கூட அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு 1000 நேரம் இருக்குது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நடைமுறையில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அப்போ 3 தடவை நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணி அதை பார்த்து செக் பண்ணி பண்ணுங்க சார் வந்துட்டு. அதுக்கான உரிய கால அவகாசம் இருக்கா? இல்லாதப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ப்ராசஸை நிறைவேற்ற முடியாத மக்களை வெளியேற்றுவது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திட்டவட்டமாக தோப்போன்னும் பிஜேபிக்கும் பிஜேபியோட இருக்க கட்சிகளுக்கு நல்லா தெரியும். இதை எப்படியாவது டைவர்ட் பண்ண முடியுமாங்கிறதுக்காக இந்த கேவலமான குறுக்கு வழியில் அவங்க இறங்கியிருக்காங்க. இதை ஆதரிக்கிறவங்க ஒன்னே சொல்லிடுறேன், ஒரே சொல்லிடுறேன், இதை ஆதரிக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இதனுடைய விளைவை வந்து அவங்க அதை அனுபவிப்பாங்க எதிர்காலத்தில். ஏன்னா இப்படி ஒரு பவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கறதன் வழியா இதனுடைய மோசமான அத்தனை விளைவுகளும் பாஜக அல்லாத எல்லா கட்சிகளையும் எதிர்காலத்தில் பாதிக்கும். நீங்க கூட்டணிங்கிற பேர்ல இந்த களவாணித்தனத்துக்கு உங்க துரோகம் போடுறாங்க, இது துணை போறாங்க. முதல் சுருக்கத்தை அவ்வளவுதான் முக்கியமான பெருமாள் மணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.